ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருவே நமஸ்துதே. குலதெய்வம் துணை, குரு பகவானே துணை. வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பெயர்ச்சி எப்போது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை வேளையில் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து விலகி கடக ராசிக்கு உச்ச நிலையில் பெயர்ச்சியாகிறார். ஒரு சிலர் கேட்கலாம், வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா திருக்கணிதப்படி எப்போது பெயர்ச்சியாகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மதியம் 2:25 மணிக்கு மேல் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 12 வரை குரு பகவான் அஸ்தம அடைப்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல இருக்கின்றார். இந்த நேரத்துல கருவுற்ற பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசார பெயர்ச்சி ஆகின்றார். இதன் மூலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல பலன்கள் இருக்கும். அப்போது நான் தனிப்பதிவு கொடுக்குறேன். இப்ப குழந்தை பாக்கியம் பெறப்போகும் 5 ராசிக்காரர்கள்ல முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர். கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்வதால், அதுவும் சாதாரணமா அமரலங்க, உச்சம் பெற்று அமர்வது ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல எந்த ஒரு சுப கிரக பார்வையோ சுப கிரகங்களின் பெயர்ச்சியோ இருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு குலதெய்வத்தின் அருளும் குழந்தை பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கடக ராசியில இந்த முறை ஜென்ம குருவா குரு பகவான் வர்றதுனால ஜென்ம குரு அப்படின்னாலே ஒரு சில கஷ்டங்கள் கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை உச்சம் பெற்று அமர்வதால உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகின்றது. குரு பகவான் பொதுவாகவே இருக்கிற இடத்தை விட அதோட பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடக ராசியில் அமர்ந்து தனது 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதன் மூலம் 5ஆம் பார்வையின் மூலம் புத்திர பாக்கியம் மற்றும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும். 7ஆம் பார்வையின் மூலம் கணவன் மனைவி உறவு பலப்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். மேலும் 9ஆம் பார்வையின் மூலம் தந்தை வழி ஆதரவு மற்றும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மேலும் கடக ராசிக்காரர்கள் தொடர்ந்து வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானிற்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபடுவது மேலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிக பெரிய விசேஷத்தை தரும். அது மட்டும் இல்ல, உங்களால முடிந்த தானங்களை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமைகள்ல தேன் தானம் செய்வது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கும் தடைகளை அகற்றி குரு பகவானின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்க உதவும். அடுத்த ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவதால் குடும்பம் விரிவடையும். அதாவது புதிய உறுப்பினர்கள் குழந்தை வருகை உண்டாகும். 6ஆம் இட பார்வை குரு தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பிறப்பில் தடையாக இருந்த உடல்நல குறைபாடுகள் நீர்க்கட்டி அல்லது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் நீங்கி சிறு மருத்துவ சிகிச்சையின் மூலம் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால, அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் படுவதால் வம்சம் தலைக்கும் பாக்கியம் அதிகமாகவே இருக்கின்றது. மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு கடன் சுமை குறையும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். அது மட்டும் இல்லை, எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். ஆயுள் பலம் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். இது மட்டும் இல்ல, தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். கை நிறைய சம்பளம், சமூகத்தில் கௌரவம் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது, வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள கோவில்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, வியாழக்கிழமை ஏழை பெண்களுக்கு மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் நீங்கள் தொடர்ந்து தானம் செய்யும் போது குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்கும்.
மூன்றாவது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியத்தை உறுதி செய்யும் பெயர்ச்சியாகவே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகின்றது. பஞ்சமஸ்தானத்தின் பார்வை இருக்கின்றது. உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மகர ராசியை புத்திர ஸ்தானத்தை நேரடியாக பார்க்கிறார். ஜோதிட விதிகளின்படி குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திர தோஷம் நீங்கி வாரிசு உருவாகும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலத்தில் சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து நல்ல செய்தி தேடி வரும். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் இடமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கின்றது. பணத்தட்டுப்பாடு நீங்கி பல வழிகளில் வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும், பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் நீங்கள் ஏதேனும் இந்த குரு பெயர்ச்சியில் தடைகள் இருந்தாலும் முதலில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மாவிளக்கு போட்டு வரவும் குழந்தை பாக்கிய தடையையும் நீக்கும். வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது. மேலும் வியாழக்கிழமைகள்ல பசுவிற்கு வாழைப்பழம், பசு தீவனங்கள் நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவில் கைகூடி வரும். 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சகம் ராசிக்காரர். விருச்சக ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் வருகிறார். குழந்தை பாக்கியம் 9ஆம் இடம் என்பது பிதுர் புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும். இங்கே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வது மிகப்பெரிய யோகம். குரு தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலே 1ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதன் மூலம் உடலில் இருந்த பிணிகள் நீங்கி ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான உடல் தகுதி கூடும். நீண்ட காலமாக காத்திருக்கும் வாரிசு யோகம் உண்டாகும். மேலும் குரு பகவானின் பார்வையின் மூலம் மன தெளிவு, முகப்பொலிவு, தன்னம்பிக்கை ஏற்படும். அது மட்டுமில்ல, 3ஆம் பார்வையாக தைரியம் கூடும். தம்பி தங்கை வழியில் சுப செய்தி வரும். மேலும் முக்கிய இடமான புத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால புத்திர தோஷம் நீங்கி வாரிசு உருவாகும். நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமானை வழிபாடு செய்வது, வியாழக்கிழமைகள்ல சித்தர்கள் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர். மீன ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசி நாதனாகவே ஆவார். இவர் இப்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்திற்கே வருகிறார். குரு நின்ற இடம் பால் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஆனால் மீன ராசிக்கு குரு 5இல் உச்சம் பெறுவதால் இங்கு விதிவிலக்கு பொருந்தாது. மாறாக புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்திலே உச்சம் பெறுவது மிகச் சிறந்த பலனை தரும். இதுவரை குழந்தை பாக்கியம் தள்ளி போனவர்களுக்கு இந்த பெயர்ச்சியில் நிச்சயம் மழலை சத்தம் கேட்கும். குறிப்பாக அறிவு திறன் மிக்க குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாகும். மேலும் இந்த குரு பகவானின் பார்வையால தந்தையின் ஆசீர்வாதம் மற்றும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். நீண்ட தூர ஆன்மீக பயணம் செல்லும் யோகம் உண்டாகும். லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் குரு பார்க்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் கௌரவத்தையும் தரும். உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சாற்றி வழிபடுவது, மேலும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரிப்பது மேலும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த 5 ராசிகளில் எந்த ராசி அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து அடுத்த குரு பெயர்ச்சிக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிடைத்தவுடன் உங்களுடைய மகிழ்ச்சியை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.